இனிமையான குழந்தைகளே, சிவ தந்தை வள்ளல் ஆவார். तुम बच्चों को बाप से कुछ भी मांगने की दरकार नहीं. குழந்தைகளாகிய நீங்கள் சிவ தந்தையிடமிருந்து எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. कहावत है मांगने से मरना भला. ஒரு பழமொழி இருக்கின்றது, யாசிப்பதை விட இறப்பது மேல். நம்ம யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு அன்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க அப்படின்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா தந்தை எல்லாத்துலேயும் எப்படி இருக்காரு, எல்லாத்துலேயுமே கடல் கடலாக இருக்கிறாரு, ரிச்சஸ்ட் எல்லாத்துலேயுமே. அவரோட குழந்தைங்க எப்படி இருக்கணும், மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது, பாபாட்ட கூட கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு, நாம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். प्रश्न है, कौन सी स्मृति सदा रहे तो किसी भी बात की चिंता व चिंतन नहीं रहेगा. எந்த ஒரு நினைவு, கேள்வி, எந்த ஒரு நினைவு சதா இருந்தது என்றால், எந்த ஒரு நினைவு சதா இருந்தது என்றால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பற்றிய சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு நினைவு சதா இருந்தது என்றால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பற்றிய சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அது எந்த விஷயம், எந்த நினைவு இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லாம இருக்க முடியும்? எந்த பாயிண்ட் ஞாபகப்படுத்தணும்? उत्तर है जो पास्ट हुआ अच्छा व बुरा ड्रामा में था. இதுவரை என்ன நடந்து முடிந்து இருக்கின்றதோ, பாஸ்ட், நல்ல விஷயமும் நடந்திருக்கலாம், கெட்ட விஷயமும் நடந்திருக்கலாம், மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்கலாம், துக்கமும் கிடைத்திருக்கலாம். அனைத்தும் டிராமாவில் இருந்தது, அனைத்தும் இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இதுவரை என்ன நடந்ததோ அனைத்தும் டிராமால நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. सारा चक्र पूरा होकर फिर रिपीट होगा. முழு சக்கரமும் சுற்றிய பிறகு மீண்டும் ரிப்பீட் ஆகும். அதே தான் அடுத்த கல்பத்தில், போன கல்பத்தில் நடந்தது தான் இப்போ நடக்குது, இதுதான் அடுத்த கல்பத்திலையும் நடக்க போகுது. जैसा जो पुरुषार्थ करते ऐसा पद पाते हैं. யார் எந்த மாதிரியான முயற்சி செய்கின்றார்களோ அதற்கேற்ற பதவியை அடைகின்றார்கள். यह बात स्मृति में रहे तो किसी भी बात की चिंता व चिंतन नहीं रहेगा. இந்த விஷயம் மட்டும் புத்தியில் இருந்தது என்றால், இவங்க பிகேவா இருந்துட்டு இப்படி பண்றாங்க, அவங்க பதவிக்காக அவங்க முயற்சி பண்றாங்க, இது ஞாபகத்துல இருந்தா எந்த விஷயத்தை பார்த்தாலும் கவலையோ அல்லது வீணான எண்ணங்களோ வர வேண்டிய அவசியமே இல்லை. बाप का डायरेक्शन है, बच्चे बीती को चितवो नहीं. சிவ தந்தையின் டைரக்ஷன், குழந்தாய், நடந்து முடிந்த விஷயத்தை நினைத்து பார்க்காதீர்கள். இந்த சண்டே முரளியில் தான் சொன்னாரா, வேஸ்ட், நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது.
இல்லையா? அப்படி சப்போஸ் ஏதாவது வந்ததுன்னா ஜீரணம் பண்ணிடுங்க. வாயிலிருந்து வார்த்தைகளை விட்டுறாதீங்கன்னு சொன்னார்ல. பாபா சொல்றாரு, பாஸ்ட் நடந்து முடிந்த விஷயங்களை நினைச்சு கூட பார்க்காதீங்க. இதுதான் பாபாவுடைய டைரக்ஷன் குழந்தைகளுக்காக. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி அது 5000 இயர்ஸ் கழிச்சு தான் ரிப்பீட் ஆக போகுது. ட்ராமாவில் இருந்ததுனால தான் நடந்துச்சு. ஆனால் இனி அதோட ஆயுள் 5000 இயர்ஸ் கழிச்சு தான். அதை நீங்கள் நினச்சி ரிப்பீட் பண்ணி மனசை பாரமாக்கிக்காதீங்க. உல்டி சுல்டி கோई भी बात न सुनो न सुनाओ. தவறுதலான விஷயங்கள் மற்றவங்கள பற்றி நம்ம பற்றி அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கேட்காதீங்க. ஏன்னா யானை காதில் சின்ன எறும்பு போனால் கூட யானைக்கு தான் பிரச்சனை, எறும்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி விஷயங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் தான் டிஸ்டர்ப் ஆவீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், காதுக்கு மூடியே இல்லை, சொல்லிடுறாங்க உள்ளே விழுந்துருச்சு, அதை யாருக்கும் சொல்லாதீங்க. அது முதல்ல உண்மையே இல்லாமல் கூட இருக்கலாம். கேட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது கேட்குறது ஒரு பாவம், சொல்லும்போது அது டபுள் மடங்கு பாவம் ஆயிடுறது. கேட்டும் கேட்காம இருந்துருங்க, உள்ளே அனுப்பாதீங்க. நீங்கள் ஒரு செட் பண்ணுங்க, ஏதாவது காதுக்கு விஷயத்த உள்ளே அனுப்பக்கூடாது. யானை காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எறும்பு உள்ளே போயிடக்கூடாதுன்னு. அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க. உள்ளே அமுச்சிட்டா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா வாயிலிருந்து வார்த்தைகள் கண்டிப்பாக வரும். அதனால கேட்கவும் கேட்கக்கூடாது, பேசவும் பேசக்கூடாது. जो बात बीत गई उसका ना तो विचार करो और ना रिपीट करो. எந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டதோ உங்கள் லைஃப்பில் அதை நினச்சும் பார்க்காதீங்க, வாய் திறந்து ரிப்பீட்டும் பண்ணாதீங்க. அது அதிகமாக நடக்கும். நம்ம எது அதிகமாக நினைக்கிறோமோ அது அதிகமாக நினைக்கும். அதிகமாக துக்கப்பட்டு தான் துக்கம் அதிகரிச்சிருக்கு. அதனால ரிப்பீட் பண்ணாதீங்க. மனசால வார்த்தைகளால் உடம்பு வலிக்குதுன்னா அது வலிச்சுட்டே தான் இருக்கும். வேணாம், ரிப்பீட் பண்ணாதீங்க. ओम शांति. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते हैं. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆத்மாக்களின் தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். रूहानी बाप को दाता कहा जाता है. ஆன்மீக தந்தைக்கு வள்ளல் என்று பெயர். குபேரனோட கசானா கொடுக்குறார. குபேரனை சிவபாபா தான் வள்ளலாக இருக்கின்றார். வ ஆப்பே ஹி சப் குச் பச்சோं को देते हैं. அப்பாவா இருக்கிற காரணத்தினால குழந்தைங்களுக்கு எப்போ வேணுமோ எவ்வளோ வேணுமோ தானா தருவார். சின்ன குழந்தைங்களுக்கு காரை வாங்கி தர முடியும், அதுக்கு ஒரு வயசு வேணும்ல, வளரணும்ல அந்த குழந்தைங்க. அது மாதிரி நம்மளுக்கு எப்போ வேணும் என்ன வேணுன்றது கடவுளுக்கு தெரியுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம புருஷார்த்தத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தரணும் எப்படி தரணுன்றது அப்பா அவர் தருவார், நம்பிக்கை வைங்க. ஆத்தே ஹி ஹை விஸ்வ கா மாலிக் பனானே. கடவுள் வந்தது உங்களை உலகத்திற்கு எஜமானனா ஆக்குறதுக்கு. வந்த நாள்லேயே ஆக்கிட முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, வெயிட் பண்ணுங்க. कैसे बनना है ये सब कुछ बच्चों को समझाते हैं. எப்படி உலகத்திற்கு எஜமானன் ஆகிறத அந்த விஷயங்களை இறைவன் புரிய வைக்கின்றார். டைரக்ஷன் தேத்தே ரஹதே हैं. எல்லா குழந்தைகளுக்கும் டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தாத்தா ஹைனா வள்ளலாக இருக்கின்றார். तो सब आपे ही देते रहते हैं. உங்களுக்கு என்ன வேணுமோ தானா தருவார். நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஞாபகப்படுத்தணும்னு கூட அவசியமே இல்லை. எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. மெமரி பவர்லாம் லாஸ் ஆகாது. கடவுளுக்கு எல்லாமே மெமரியில் இருக்குது. ஆனால் எப்போ செய்யணும்னு சில விதிகள் ட்ராமா அனுசாரம் இருக்குது. கர்ம வினைகளுக்கு கடவுளே உட்பட்டு இருக்கிறாரு.
அந்த கர்மா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஹெல்ப் பண்ண முடியும். சில சமயம் சாட்சியாக இருப்பார், சில சமயம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்காக பாபா இருக்கார், அதை மட்டும் நம்பிக்கை வைங்க. மாங்கனே சே மரணா பலா, கடவுள்கிட்ட கிடைக்கல அப்படின்னு மனுஷங்கிட்ட போய் யாசிக்காதீங்க. யாசிப்பதை விட இறப்பதை மேல். कोई भी चीज मांगनी नहीं होती है, ஸ்தூலமாவோ சூக்ஷமமாகவோ. இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் கொடுப்பாரா. அதே மாதிரி சூக்ஷமமாக மனசுக்கு அன்பு வேணும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும், நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும், இதெல்லாம் கூட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கூட யாசிப்பது, சூக்ஷமாக யாசிப்பு. மற்றவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொன்னாதான் நம்ம நல்லவங்களாக முடியுமா என்ன? நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். மனுஷங்கிட்ட இருந்து யாசிக்காதீங்க. பிச்சை எடுக்கிறத விட செத்து போகிறத மேல். பக்தி மார்க்கமே मांग मांग कर माता पटक सारी सीढ़ी नीचे उतरते आए हो. பக்தி மார்க்கத்தில் இப்படி எல்லார்ட்டையும் எதிர்பார்த்து கடவுள்கிட்டையும் போய் எதிர்பார்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மனுஷங்களெல்லாம் கடவுளாக்கி எவ்வளோ எதிர்பார்த்தீங்க. கடைசியில் உங்கள் நெத்தி தேஞ்சது தான் மிச்சம், பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆனது தான் மிச்சம், ஒன்றும் கிடைக்கல. கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரமேஸ்வரன் தான். அதனால மனுஷங்கிட்ட இருந்தோ இல்லை கடவுள்கிட்ட இருந்து கூட யாசிக்காதீங்க. நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவர் கொடுப்பார். எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எவ்வளோ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். கரெக்டாக ட்ராமா படி நடந்துட்டு இருக்கு, நடுவில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகிடக்கூடாது. அபி மாங்கனேக்கு கோயி தர்கார் நஹி, நம்ம யார்கிட்டயுமே யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாப்பு कहते हैं டைரக்ஷன் பர் சலோ. பாபாட்ட கூட கேட்க வேணாம், பாபா சொல்றாரு நாம சொல்ற டைரக்ஷன் படி நடந்துக்கிட்டே வாங்க, ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. உன்கா விசார நஹி கரோ, நம்மளுக்கு யார் இருக்காங்க, யார் செய்வாங்க, நம்ம சுச்சுவேஷன் யாரால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் கூட நினைக்காதீங்க. எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடியவர் ஒருத்தர் மேலே உட்காந்துட்டு இருக்கிறார. ரிப்பீட்டு நாக்குறோம், நடந்து முடிஞ்ச விஷயத்த மனசில் கூட ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா ரிப்பீட் பண்ணும் பொழுது நடந்து முடிஞ்சதில் அதிகமாக ரிப்பீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் துக்கமான இன்சிடெண்ட்டா சந்தோஷமான இன்சிடெண்ட்டா? துக்கமான இன்சிடெண்ட்டு. அது ரிப்பீட் பண்ணி எதுக்கு மனசை பாரமாக்குறீங்க? வேணாம். बाप तो सिर्फ 2 अक्षर ही कहते हैं मामेकम याद करो. பாபா 2 வார்த்தை சொல்றாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதாவது ஆத்மானு புரிஞ்சிக்கணும், பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். பாப் டைரக்ஷன் அத்வா ஸ்ரீமத் தேத்தே हैं. शिव பாபா நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. उस पर चलना बच्चों का काम है. அந்த ஸ்ரீமத் படி நடப்பது குழந்தைகளின் வேலையாகும். यह सबसे श्रेष्ठ டைரக்ஷன், இதுதான் எல்லாத்த விட மிக சிறந்த டைரக்ஷன் ஆகும். कोई कितने भी प्रश्न उत्तर आदि करेंगे, बाबा तो 2 अक्षर ही समझाएंगे. நிறைய கேள்வி பதிலாம் நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் கேள்விகள் இருக்கலாம், மினிமம். மேக்சிமம் 15 கோடி கூட இருக்கும். ஆனால் 2 வார்த்தை தான் ஆன்சர். என்ன வார்த்தை? ஆத்மானு புரிஞ்சுக்கணும், கடவுளை நினைக்கணும். இதுதான் எல்லா கேள்விக்குமே ஆன்சர். மே ஹூ பதீத பாவன். சிவ தந்தை சொல்கின்றார், அவர் பதீதமான ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடியவர். तुम मुझे याद करते रहो तो तुम्हारे पाप भस्म हो जाएंगे. நம்மளுக்கு உடம்புனால பிரச்சனை, மனசுனால பிரச்சனை, அல்லது பொருளாதார பிரச்சனை, உறவினர்கள், லௌகிக ரிலேஷன், அலௌகிக ரிலேஷன், யார் மூலமாவது பிரச்சனை வரலாம். இது கூட ஒரு சொந்தமாயிடுச்சு கடைசியில், அலௌகிக ரிலேஷன். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன்,
இந்த பிரச்சனைகளெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முற்பிறவியோட கர்ம கணக்கு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது. அது சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளுடைய முற்பிறவியோடைய இந்த பிறவி மற்றும் 63 பிறவியோட பாவ கணக்கு. எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இவ்வளோ துக்கம் வருது. நாமளே சொல்கிறோம் உண்மையே ஓப்பனாக. அப்போ நம்ம பிரச்சனைக்கு யார் காரணம்? நம்மளுடைய முற்பிறவிகளுடைய பாவ கர்மா தான் காரணம். அதை எப்படி செட்டில் பண்ணணும்? ஆத்மானு புரிஞ்சு பரமேஸ்வரன் சிவபாபாவை நினைக்கும் பொழுது ஆத்மாவில் இருக்கிற பாவம் என்ன ஆகும்? நீக்கப்படும். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும். 800 கோடிக்குமே இதுதான் பிரச்சனை இல்லையா? இது சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான். 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஆன்சர். बस याद के लिए कोई डायरेक्शन दिया जाता है क्या? பாபாவை நினைக்கணும், பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் விஷயம். நம்ம ஏதோ ஒரு பிறவியோட கணக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா எதிரிகள் கூட நண்பர்கள் ஆயிடுவாங்க. கணக்கு இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் கூட எதிரியா இருப்பாங்க. கணக்கு தான் காரணம். बाप को याद करना, कोई ரெடி மாறினா வா சில்லானா நெய் ஹே. உங்கள் பிரச்சனைகள் அதை நினச்சி கூக்குரல் இடுறது, கத்துறது, பக்தி மார்க்கமாக பண்ணுறோம் கடவுளேன்னு கூப்பிடுறதுக்கு என்னோட பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். ஒழுங்காக யோகா பண்ணுங்க, வேற வழியே இல்லை. உலகத்திற்கே ஒரே சொல்யூஷன் ஆத்மான புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது மட்டும்தான். अंदर में सिर्फ बेहद के बाप को याद करना है. உள்ளுக்குள்ள எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளோதான் சொல்யூஷன். दूसरा डायरेक्शन क्या देते हैं? அடுத்த டைரக்ஷன் கடவுள் என்ன சொல்றாரோ, முதல் டைரக்ஷன் தன்னை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைக்கும் பொழுது பாவங்கள் மைனஸ் ஆயிடும், கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடும், கர்ம அத்தீத் ஆயிடலாம். அடுத்த டைரக்ஷன் என்னது? 84 के चक्र को याद करो क्योंकि तुमको देवता बनना है. அடுத்த டைரக்ஷன் 84 பிறவிகளுடைய சுதர்ஷன சக்கரத்தை நினைங்க. புண்ணிய கர்மா சேமிப்பாகும். நான் தேவதை. தேவதைன்னா எப்படி இருக்கணும்? தேனே வாலே, கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இவ்வளோ நாளாக யாசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். பக்தியில் யாசிப்பது இல்லையா? தேவதைகள் கொடுக்கக்கூடியவர்கள். அதை ஞாபகத்தில் கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க, உங்களுக்கு அவர் கொடுப்பாரு. எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இருக்காது. யார்கிட்டையும் மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு வேணாம். அது சுதர்ஷன சக்கரத்தை சுத்த சொல்றாரு. கொடுக்க கொடுக்க புண்ணிய கர்மா சேமிப்பாகும். பாபா நினைக்கும் போது பாவங்கள் மைனஸ் ஆகுது. இந்த தேவதா ஸ்வரூபத்தில் இருந்து கொடுக்கும் பொழுது புண்ணிய காத்தா புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிப்பாகும். தேவதாओं की महिमा तो तुमने आधा कल्प की है. அந்த தேவதைகளை தான் நீங்க அரை கல்பமா மகிமை பாடிட்டு வந்திருக்கிறீங்க துவாபரயுகம் கலியுகத்துல. பச்சே கே ரோனே கா ஆவாஸ் ஹுவா. இந்த கிளாஸ் சீரியஸா எடுத்துட்டு இருக்கிறாரு. யாரோ ஒரு குழந்தை அழுவுது, साउंड வருது. अभी ये डायरेक्शन सभी सेंटर्स वालों को दिया जाता है कि बच्चों को कोई भी लेकर न आए. எல்லா சென்டர்ஸ் 15 லட்சம் கேஸ்க்கு ஒரு பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. மதுபனில் பாப் தாதா மீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வராதிங்க. பச்சை குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்தா அது பின்னாடியே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். யோகாவும் பண்ண முடியாத, கிளாஸும் கேட்க முடியாத, அந்த குழந்தை அழுதுன்னா மற்றவங்க எல்லாமும் டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ மைக்கு கூட கிடையாது. உணவுக்கா போய் பிரபந்து கர்னாக. குழந்தைங்களை வீட்டில் எப்படி விட்டுட்டு வர்றது அப்படின்னா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. யாராவது நம்பிக்கை தகுந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, பாதுகாத்துப்பாங்க, நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா விட்டுட்டு வாங்க. கேரட்டக்கிஸ் மாதிரி बाप से जिन्हों को वर्षा लेना होगा वह आप ही प्रबंध करेंगे.
மற்றபடி அங்கே அந்த குழந்தைங்களை மதுபன் கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் பாபாட்ட இருந்து ஆஸ்தி எடுக்க முடியாம கிளாஸ் கூட கேட்க விடாம கஷ்டம் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. உண்மையிலே புருஷார்த்தம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லாட்டி குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணோம்ல. ये रूहानी बाप की यूनिवर्सिटी है, इसमें छोटे बच्चों की दरकार नहीं. இது சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி கிளாஸ் கிடையாது. இது இந்த யூனிவர்சிட்டி காட்லி யூனிவர்சிட்டி. இதில் குழந்தைங்கள்லாம் நாட் அலவுட. காலேஜ்லலாம் குழந்தைங்க போக முடியுமா? இது யூனிவர்சிட்டி. குழந்தைங்கள கூட்டிட்டு வரலாமா? ब्राह्मणी टीचर का काम है सर्विसबल लायक जब बने तब उनको रिफ्रेश करने के लिए ले आना है. டீச்சர்ஸ் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவங்களோட பொறுப்பு இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அலோவ் பண்ணக்கூடாது. சொல்லணும் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் மதுபனுக்கு வரக்கூடாது. யார் நல்ல சேவாதாரி ஞான யோகத்தில் இருக்காங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் மதுபன் வராங்க. कोई भी बड़े आदमी वा छोटा हो ये यूनिवर्सिटी है. இங்கே பெரியவங்க சின்னவங்கன்னு கடவுள் பார்க்கல. அதுக்காக பச்சை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்தா மற்றவங்களை டிஸ்டர்ப் ஆகுதில்ல. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது யூனிவர்சிட்டியாக இருக்கின்றது. இது யார் வேணாலும் படிக்கலாம். ஆனாலும் பச்சை குழந்தைங்களுக்கு இது புரியாதுல்ல, வேணாம் அப்படின்னு சொல்றாரு. यहाँ बच्चों को जो ले आती हैं वह ये नहीं समझते कि ये यूनिवर्सिटी है. இங்கே அந்த மாதிரி 1 வயசு 2 வயசு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா அதுங்க அழுதுகிட்டு தான் இருக்கும். இதுலேருந்து ஒன்று மட்டும் புரியுது, இவங்களுக்கு இது யூனிவர்சிட்டின்னா புரியல போல. அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க போல அப்படின்னு பாபா சொல்றார். முக்கிய பாத்து है ये यूनिवर्सिटी है. இது முக்கியமான விஷயம். இது காட்லி यूनिवर्सिटीயாக இருக்கின்றது. इसमें पढ़ने वाले बड़े अच्छे समझदार चाहिए. இதில் படிக்கக்கூடியவங்க நல்ல புத்திசாலியா இருக்கணும். அப்பதான் கடவுள் சொல்ற நாலேஜ் உள்ள இறங்கும். कच्चे भी डिस्टर्बेंस करेंगे क्योंकि बाप की याद में नहीं होंगे तो बुद्धि इधर उधर भटकती रहेगी. அதில் கூட 1 வருஷம் பாபா டைரக்ஷன் எதுக்காக கொடுக்குறாருன்னா 1 வருஷத்தில் அவங்க ஞானி யோகியா ஆகணும் அப்படின்றதுக்காக. அறக்குறையாக இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் புத்தியில் வேஸ்ட் தாட்ஸு அல்லது நெகட்டிவ் தாட்ஸு, இல்லை பாபா ஞானம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது ஃபேமிலி ஞாபகம், வேறு ஏதாவது ஞாபகம், பிரச்சனையை நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் பரவுது. அதனால கச்சாவாக இருந்தால் கூட்டிகிட்டு வராதிங்க. உங்களுக்கே தோணும் இவங்க பக்காவாக இருக்காங்க, அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. நுக்சான் கருதேங்கே நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா விருத்தியிலிருந்து வைப்ரேஷன் வரும். அது வாயு மண்டலத்தில் பரவும். உங்களுக்கு தான் லாஸ், கூட்டிட்டு வர்றவங்களுக்கும் லாஸ். வேணாம். யாதுமே ரஹ்னஹி சக்கேங்கே. அவங்களால கடவுளை நினைக்க முடியாத நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் இறைவனை நெருங்க முடியாத. बोल बाल बच्चे लाएंगे तो इसमें बच्चों का ही नुकसान है. அதனால பச்சை குழந்தைங்க கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் பாபா மீட் பண்ணணும். அந்த குழந்தைக்கும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். பச்சை குழந்தைங்களை எடுத்துட்டு இந்த லிங்கம் சேவையெல்லாம் பண்ணும்போது கூட்டிட்டு வராங்க. 1 மாச குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து அப்படியே லிங்கத்தை முன்னாடி காட்டுறாங்க. பாபா சொல்றாரு வேணாம். அவங்க ரிஷிகளுக்கு சமம். 5 வயசு வரைக்கும் இங்கே வரணும்னு கூட அவசியம் இல்லை. பொறுமையாக கூட்டிட்டு வாங்க. சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வராதிங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். कोई तो जानते ही नहीं कि ये गॉड फादरली यूनिवर्सिटी है. எந்த யூனிவர்சிட்டியில் பச்சை குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறாங்க கிளாஸ்க்கு? யாருக்கும் ஞாபகமே இல்லையா இது காட் ஃபாதரே எடுக்கிற யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு? யஹா மனுஷ்ய சே தேவதா பன்னா ஹோதா ஹை. இந்த யூனிவர்சிட்டியில் மனிதன் தேவதையாக ஆகுவதற்காக படிக்கக்கூடிய यूनिवर्सिटी आगम. बाप कहते हैं बल गृहस्थ त्योहार में बाल बच्चों के साथ रहो. यहाँ सिर्फ 1 सप्ताह तो क्या 3-4 दिन भी काफ़ी है. அதுக்காக இந்த கடவுள்னா குழந்தைங்கள வளர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாரோ?
அப்படிலாம் நம்மளை தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் மதுபன் வரப்போகிறது ஒரு ஒரு வாரம் மிஞ்சி மிஞ்சி போனால், இல்லைன்னா ஒரு 3 நாள் 4 நாள். இந்த மாதிரி குழந்தைங்க பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 3 நாள் இருந்தால் கூட போதும். ஒரு நாள் முன்னாடி வாங்க, பாபா மீட்டு, அடுத்த நாள் கிளம்பிடுங்க. இங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, இருக்கிறது கொஞ்ச நாள். அது எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வரீங்க? அது எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு, அது இந்த காலத்தில் இன்னும் உலகமே நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பான ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் வாங்க. இல்லாட்டிப்பா பரவாயில்ல, குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் வாங்க. பச்சை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது யூனிவர்சிட்டியாக இருக்கின்றத. நாலேஜ் तो बहुत सहज है. இங்கே சொல்லித்தரக்கூடிய நாலேஜ் பச்சை குழந்தைங்களுக்கும் புரியும். அதுக்காக உண்மையிலே 6 மாதம் 1 வருஷம் குழந்தை தூக்கிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? बेहद के बाप को पहचानने से बेहद का वर्षा मिलेगा. எல்லையற்ற தந்தையை எப்பொழுது புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கும். கோன்சா வருஷா, அது என்ன ஆஸ்தி கொடுக்க போறாரு? பேஹது கி பாதுஷாஹி, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக ராஜ்யத்தை ஆஸ்தியாக கொடுக்க போறாரு. ஐசா மத் சம்ஜோ, प्रदर्शनी व म्यूजियम में सर्विस नहीं होती है. நம்ம எக்ஸிபிஷன் மியூசியம்லாம் வைக்கிறோம், ஆளுங்க வர்றதில்லை, சேவை நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. டேர் அன்கினத்து பிரஜா பந்தி ஹை. நம்ம பெரிய பெரிய சேவை பண்ணுறோம், நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. பிராமன் குல் சூரிய வம்சி और சந்திர வம்சி तीनों यहाँ स्थापन हो रहे हैं. நீங்கள் செய்கிற சேவையில் எவ்வளோ பேர் விசிட் பண்ணாங்க, அவ்வளோ பேரும் வந்து சந்திர வம்சத்தில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த எக்ஸிபிஷன் பார்த்தாலே சந்திர வம்சத்தில் வருவாங்க, சூரிய வம்சத்தில் கிளாஸ் கேட்டால் வருவாங்க. பிராமன், சந்திர வம்சம், சூரிய வம்சம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் செஞ்ச சேவை வேஸ்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. तो ये बहुत बड़ी यूनिवर्सिटी है. இது மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகும். बेहद का बाप पढ़ाते हैं. இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லையற்ற தந்தை பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஏகதம் திமாக் ஹி பர்பூர் ஹோ ஜானா சாஹியே. உங்களுடைய புத்தின்ற பையில இந்த ஞான ரத்தினங்களை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. பரந்து பாப் ஹை சாதாரண தன்மை. ஆனால் நம்மளை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாத, ஏன்னா சிவனோட அவதாரம் ஒரு சாதாரண உடல்ல நடந்திருக்கிறதுனால. படாத்தபி சாதாரண ரீதி செய். பாபா பாடம் எடுக்கிறது கூட ரொம்ப சிம்பிளா சாதாரணமா எளிமையா எடுக்கிறார். इसलिए मनुष्यों को झंझता नहीं है. ஒரு 4 சமஸ்கிருத ஸ்லோகன்னு சொல்லி ஒரு 4 குழப்பத்தை குழப்பினாதான் இந்த மனுஷங்கள்லாம் அப்படியே கடவுளே வந்திருக்கிறான்னு நினைப்பாங்க போல இருக்கு. எவ்வளோ ஞானத்தை எளிமைப்படுத்தி குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி பாபா வந்து அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ஞானத்தை சொன்னா யார் சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி பிற ஐசி ஹோகி. இது இறை தந்தையினுடைய யூனிவர்சிட்டி. அடுத்த கல்பத்திலையும் இப்படிதான் வரும். பாப் कहते हैं मैं हूँ गरीब निवास. சிவ தந்தை சொல்கின்றார், நான் ஏழை பங்காளன் ஆவேன். கரீபோं को ही पढ़ाता हूँ. ஏழைகளுக்கு தான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். சாகுக்கார் தோ தாக்கத் नहीं पढ़ने की. இப்போ பணக்காரங்க ஏற்கனவே சொர்க்கத்தில் இருக்காங்க, பெரிய செல்வந்தர்கள், மல்டி மில்லியனர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்தில் இருக்கிற என்ன. இங்கே வந்து கிளாஸ்லாம் கேட்க முடியுமா? அது ட்ராமால இல்லை. உனோங்கி புத்தி மே தோ மஹல் மாடி ஹி ஹோத்தி ஹை. பெரிய செல்வந்தர்களோட புத்தியில மாட மாளிகைகள். அவங்க ஓனா ஃப்ளைட்டும் வச்சிருக்கலாம், ஷிப்பும் வச்சிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கார் வச்சிருந்தா கூட நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க இந்த காலத்தில். गरीब ही साहूकार बनते हैं, साहूकार गरीब बनेंगे, ये कायदा है. இங்கே ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறாரு.
இங்கே ஏழையாக இருக்கிறது புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்கே? சங்கம யுகத்தில். இங்கே ஏழையாக இருந்தால் தான் ஞானம், யோகம், தாரணை, சேவையில் ஈடுபடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய பதவி சத்தியுகத்தில் கிடைக்கும். இங்கே பெரிய விஐபி மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய செல்வந்தர்கள். கிளாஸ் கேட்குறதுக்கே டைம் இல்லை, யோகா பண்ணுறதுக்கு எங்கேருந்து டைம் வரும்? எப்படி தாரணை செய்வாங்க? எப்படி சேவைக்கு டைம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க? இங்கே ஏழையாக இருக்கிறவங்க அங்கே பணக்காரங்களாக மாற போகிறாங்க. இங்கே யார் பெரிய செல்வந்தர்களோ விஐபியோ அவங்க நாலேஜ் கேட்டால் கூட அங்கே ஏழையாக வருவாங்க, பிரஜைகளாக வருவாங்க. இது ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஏழையாக இருக்கிற மென் கவலைப்படாதீங்க. மம்மா என்ன பண்ணாங்க? கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செல்வம் தானாக வரும். தான் கபி சாகுக்காரங்கோ தியா ஜாத்தா ஹை கியா. பாபா சொல்கிறாரு, இப்போ தானம் கொடுக்குறாங்கன்னா ஏழைங்களுக்கு கொடுப்பாங்களா, பணக்காரங்களுக்கு கொடுப்பாங்களா? தானம் யாருக்கு கொடுப்பாங்க? இந்த வஸ்திர தானம், அன்னதானம். அன்னதானம் யாருக்கு போடுவாங்க? ஏழைங்களுக்கா, பணக்காரங்களுக்கா? யாருக்கு? ஞான தானம். பாபா சொல்கிறாரு, நம்மளாம் ஞானத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோம்ல, அதனால ஏழைங்க தான். நம்மளுக்கு தான் ஞான தானம் கொடுக்குறாரு. அவங்களாம் சொர்க்கத்தில் இருக்காங்கல்ல, இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு ஏழைங்க போதும் அப்படின்னு சொல்கிறார். எபி அவினாஷி ஞான ரத்னோகா தான. இது அழிவற்ற ஞான ரத்தினம், பிறவி பிறவியாக கூட வரப்போகுது. ஏழைங்க போதும். சாகுக்கார தான லே நெஹி சக்கேங்கே. மல்டி மில்லியனர்ஸ்க்குலாம் அந்த நாலேஜ் கிடைக்காது. கிடைச்சாலும் புத்தியில் உட்காராது. ஏன்னா அவங்களுக்கு பல விஷயம் இருக்கிறதுனால இது 10ஓட 11 தெரியும். ஏன்னா அப்படி தெரிஞ்சாதான் ட்ராமா படி அவருக்கு எல்லாமே நல்லதாக கரெக்டாக ட்ராமா நடக்குது, அக்யூரேட்டாக நடக்குது. நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் போதும். எல்லாம் விஐபிஸாக உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாரணை செய்கிறவங்க தான் கடவுளுக்கு வேணும். புத்தி மே பைட்டேகா நகே. அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் உள்ள உட்காரவே உட்காராது. वह अपनी हद की रचना धन दौलत में ही फंसे रहते हैं. இன்றைய செல்வந்தர்கள் ஏகப்பட்ட பைசா இருக்கு, குழந்தைங்க, அது இதுன்னு அவங்க அதில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. சதுப்பு நிலம் போல வெளியில வர முடியாது. அப்படியே இருக்கட்டும். அவங்க வெளியில வந்துட்டா இவருக்கு தான் என்ன ஆயிடும்? கஷ்டமாயிடும்ல. இருக்கட்டும். எல்லாம் ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க, அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். उनों के लिए तो यहाँ ही जैसे स्वर्ग है. சங்கம யுகத்தில் யார் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்சுவலாக நஷ்டம் தான். அது செல்வம் அவங்கள ஞானத்தை கேட்க விடாமல் தடுக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. कहते हैं हमको दूसरे स्वर्ग की दरकार नहीं. ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்க நாங்களே சொர்க்கத்தில் இருக்கோம், இன்னொரு சொர்க்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. कोई बड़ा आदमी मरा तो भी कहेंगे स्वर्ग पधारा. அப்படி சொல்லிட்டு இருக்கிறவர் ஒருவேளை சரீரத்தையே விட்டுட்டா கூட என்ன சொல்றாங்கன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பே ஹி கह देते हैं कि ये स्वर्ग गया. அவங்களே சொல்றாங்க. நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க கூட சரீரம் விட்டுட்டா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாரு பார்த்த மாதிரி சொல்றாங்க. ஆப்பே ஹி कह देते हैं तो जरूर अभी नरक ठहराना. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப இறந்தா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? நரகத்துல தானே இருந்தாரு. परंतु इतने पत्थर बुद्धि है तो समझते नहीं है नरक किया है. அவ்வளவு கல்லு புத்தியா இருக்கிறாங்க, நரகம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிக்காம இத போய் சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கல்லு புத்தியா இருப்பாங்க. ये तो तुम्हारी कितनी बड़ी யூனிவர்சிட்டி. இது எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. பாप कहते हैं जिनकी बुद्धि को ताला लगा हुआ है उन्हों को ही आकर पढ़ाता हूँ. யாருக்கெல்லாம் புத்தியை இந்த மாயா லாக் பண்ணி வச்சிருக்கோ, பூட்டு போட்டு வச்சிருக்கோ, அவங்களுக்கு தான் பாபா என்ன பண்றாரு, ஒருத்தரோட புத்தியை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணும்போது நாலேஜ் உள்ள இறங்குது. बाप जब आए तब आकर ताला खोले. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. இறைவன் இந்த பூமிக்கு எப்போ வருவாரோ அப்பதான் லாக் ஓப்பன் ஆகும்.
பக்தியில கூட சொல்றாங்க 6 சக்கரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிடலாம். 7வது சக்கரம் இருக்குல்ல சகசிர, அந்த சக்கரம் ஓப்பன் பண்ணோன்னா அது கடவுளோட அருள் வேணும். அது மாதிரி இறைவன் வந்துட்டார, அவர் வந்து புத்தின்ற பூட்டை திறக்கிறாரு. बाप खुद डायरेक्शन देते हैं, तुम्हारी புத்தி கா தாலா கைசே குலேகா. இப்போ இறைவன் வந்து அந்த புத்தியோடைய பூட்டை எப்படி ஓப்பன் பண்றது, அவரே ஓப்பன் பண்ணல, உங்களுக்கு சாவி கொடுத்துட்டாரு. இப்போ ஓப்பன் பண்றது யார் கையில இருக்கு? அவங்கவுங்க கையில கொடுத்துட்டாரு. சாவியை ஓப்பன் பண்ணிடுங்க. बाप से कुछ भी मांगना नहीं है, इसमें निश्चय चाहिए. கடவுளே எனக்கு அன்பு கொடு, அமைதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, தைரியத்தை கொடுன்னு நீங்க எப்படி கேட்கலாம்? எந்த வீட்லயாவது அம்மா கிட்ட போய் அம்மா சாப்பாடு போடுங்கன்னு கேட்பாங்களா குழந்தைங்க? உரிமை இருக்குமா இருக்காது அந்த குழந்தைக்கு? உங்களுக்கு தான் பாப்பா குழந்தையாக்கிட்டார்ல, இது கூட அது கூடன்னு கேட்கலாமா? கேட்கலாமா? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளே இதை கூடன்னு கேட்குறீங்கன்னா, அது வெளி உலகத்தில் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிகே ஆயிட்டும் இதை கூடன்னு கேட்குறீங்கன்னா, அப்போ நான் உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கையும் இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதான் கூடன்னு கேட்குறீங்க. கித்னா மோஸ்ட் பிலவடு பாபா இறைவன் அன்பின் கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் அன்பு கேட்கலாமா? உங்களுக்கு தான் பாபா மாஸ்டர் அன்பு கடலாக மாற்றிட்டாரு. கேட்கலாமா கடவுள்கிட்ட? மனுஷங்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாமா? ஜிஸ்கோ பக்தி மே யாद करते थे, பக்தியில இப்படிதான் கேட்டுட்டு இருந்தீங்க. जिसे याद किया जाता है वह जरूर कभी आएगा भी ना. கடவுளே எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்டீங்கல்ல, யாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களோ வந்துட்டாரு. எதுக்காக? கொடுக்கறதுக்காக. திரும்பவும் அவர்கிட்ட போய் கொடுன்னு கேட்கலாமா? அவர் உங்களுக்கு எவ்வளோ என்ன கொடுத்துருக்கிறாரு? சாவியே, கசானாவோட சாவி கொடுத்துட்டாரு. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறது யார் கையில் இருக்கு? அவங்க கையில் இருக்கு. याद करते ही हैं फिर से रिपीट होने के लिए. இப்போ நாம் எவ்வளோ பாபாவை நினைக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நல்லதை நினைச்சாலும் சரி, கெட்டதை நினைச்சாலும் சரி. அதனால தான் வந்து என்ன சொல்றாரு, பாசிட்டிவான விஷயங்களை நினைங்க. பாப் ஆக்கர் பச்சோं को ही समझाते हैं. இதெல்லாம் யாரு சொல்றாங்க? கடவுளே வந்து குழந்தைகளுக்கு சொல்றார். बच्चों को फिर बाहर वालों को समझाना है. இப்போ குழந்தைங்களுடைய கடமை வெளியில இருக்கிறவங்களுக்கு புரிய வைப்பது. कि कैसे बाबा आया हुआ है, எப்படி இறைவன் பூமியில் அவதரித்து இருக்கின்றார். இந்த மெசேஜை உலகத்துல எல்லாருக்கும் கொடுங்க. क्या कहते हैं, சரி வந்து என்னதான் சொல்றாரு கடவுள்? வந்து என்ன சொல்றாரு? बच्चे तुम सब पतित हो, मैं ही आकर पावन बनाता हूं. ஸ்ரீ பாபா சொல்றாரு, குழந்தைகளே உலகமே பதீதமாக இருக்கின்றது, நான் தான் வந்து தூய்மையாக மாற்றுகின்றேன். तुम आत्मा जो पतित बनी हो, अब सिर्फ मुझ பதீத பாவன் பாப் கோ யாद करो. ஆத்மாவாகிய நீங்கள் பதீதம் ஆகிவிட்டீர்கள். இப்ப பதீத பாவன் சீதாராம், அனைத்து ஆத்மான்ற சீதைகளின் ராம் யாரு? சிவபாபா வந்து இருக்கிறாரு. என்ன நினைங்க, தூய்மை ஆயிடலாம் அப்படின்னு சொல்றார். मुझे सुप्रीम आत्मा को याद करो. சுப்ரீம் சோல் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். इसमें कुछ भी मांगने की दरकार नहीं है. கடவுளே இது கொடு அதை கொடுன்னு எது கேட்குறீங்க? உங்க வேலை பாபாவை நினைக்கிறத நினைக்க நினைக்க ஆத்மா சார்ஜ் ஆகும். அவ்வளோதான், சார்ஜ் பண்ணுறது தான் உங்க வேலை. 5000 இயர்ஸ்க்காக உங்களுக்கு என்ன வேணும், எப்போ வேணும்ன்றது பார்த்து பார்த்து ஒருத்தர் படி இழந்துட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் கடவுள்கிட்ட கூட நீங்க கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியும், எப்போ வேணும்னு தெரியும், தருவார. நம்பிக்கை வைங்க. तुमने பக்தி மார்க்கமே ஆதா கல்ப மாங்கா ஹி மாங்கா ஹை. பக்தி மார்க்கத்துல நீங்க அரை கல்பமா யாசிச்சுட்டு தான் இருந்தீங்க. பக்தினாலே என்னது? இதை கொடு அதை கொடு. கோவில் போறதே எதுக்காக? யாசிப்பதற்காகத்தான். மிலா கோச்சுவே. ஆனா இது ஒன் வே டிராஃபிக், உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை.
ஏன்னா கனெக்ஷன் கிடைக்காதனால. அபி மாங்கனா பந்துக்கு வரும். இப்போ குழந்தை ஆயிட்டீங்கல்ல, நம்பிக்கை இருக்கா? பிச்சை எடுக்கலாமா? சிவன்கிட்டயே வந்து பிச்சை எடுக்கலாமா? அப்பாகிட்ட போய் யாராவது பிச்சை கேட்கலாமா? கேட்கலாமா? அதனால கேட்கறத நிறுத்துங்க. ஃபுல் ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இனிமே கடவுள்கிட்டே வந்து இதை கூடன்னு கேட்பீங்களா? உங்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்குறாரு. உரிமையாளர்கள், வீட்டுக்கே உரிமையாளர்கள், எல்லா பொக்கிஷமும் உங்களுடையவ. கேட்கலாமா? அபி மாங்கனா பந்துக்கிறோம். நம்பிக்கிட்டே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. மனுஷங்க கிட்ட போய் கேட்பீங்களா? கேட்கலாமா? ஹம் ஆப்பே ஹி தும்கோ தேத்தா ரஹ்தா ஹூம். உங்களுக்கு என்ன வேணுன்றது நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான், நானாவே கொடுப்பாரு. குழந்தைங்களுக்கு என்ன வேணும், பெரியவங்களுக்கு என்ன வேணும், அவரு அப்பா அம்மாவுக்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொன்னதெல்லாம் வெறும் டைலாக் தானா? இல்லை உண்மையா? உண்மைனா நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன வேணுன்றது அந்த டைம்ல தானா கிடைக்கும். பாப்கா பன்னே சே வருஷா தோ மில்தா ஹி ஹை. அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஆஸ்தி கொடுக்காம இருப்பாரா? जो बालिग बच्चे होते हैं वह झट बाप को समझ जाते हैं. அதே கொஞ்சம் பெருசாயிடுச்சு குழந்தைங்க, அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்பாவோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்கு, அது எல்லாம் என்னோட இதுன்னு கொஞ்சம் பெருசானதானே தெரியும். बाप का वर्षा ही है स्वर्ग की बादशाह की 21 பீடி. இப்ப இறைவன் வந்து உலகத்திற்கே தந்தையா இருக்கிறாரு அப்படின்னா சொர்க்கத்தோட ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, அது கூட 21 பிறவிகளுக்காக. ये तो तुम जानते हो जब नरकवासी है तो ईश्वर अर्थ दान पुण्य करने से आधा कल्प के लिए सुख मिलता है. இது கூட உங்களுக்கு தெரியும். எப்ப நரகவாசிகளா இருந்தாங்களோ அப்பதான் இந்த ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு தானம் புண்ணியம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பிறவிக்கு அல்பகால சுகம் வந்து கிடைச்சது. ஏன்னா இறைவன் பெயரை எடுத்ததுனால. மனுஷ தர்மாவோ பி நிகால்தே ஹை. சில மனிதர்கள் கொஞ்சம் அவங்க சம்பாதிக்கிற பைசால கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க இந்த தர்மம் பண்றதுக்காக. அக்சர் கர்க்கே வியாபாரி லோக நிகால்தே ஹை. இதுல வந்து பிஸ்னஸ் மேன் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்லாம் தோணும். தர்மம் செய்யணும், தானம் பண்ணணும் அப்படின்ட்டு. இது கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தோணாது, ஆனால் பிஸ்னஸ்காரங்களுக்கு அதெல்லாம் தோணும் அப்படின்னு சொல்றாரு. तो जो व्यापारी होंगे वह कहेंगे हम बाप से व्यापार करने आए हैं. அதே மாதிரி இங்க கூட பிஸ்னஸ் மேன், அதாவது இது ஆன்மீக பிஸ்னஸ், அவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து சிவ தந்தையோடைய பிஸ்னஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். பிஸ்னஸ்னா கொடுக்கல் வாங்கல். எங்கிட்ட இருக்கிற குப்பைங்களெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து ஞான ரத்தினங்கள் குணங்கள் சக்திகள் எல்லாம் வாங்கினேன். இது கூட ஒரு பிஸ்னஸ் தானே. பச்சே பாப் சே வியாபார் கருத்தே ஹேனா. அப்பா கிட்ட குழந்தைங்களே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேல் மெர்ச்சன்ட் அவர்கிட்ட கொடுத்து என்னத்தை கொடுக்குறாங்க, தேவையில்லாத குப்பை கூலம் விகாரங்கள் கஷ்டம் கவலை துக்கம் அசாந்தி இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிறாங்க, சுகம் சாந்தி 21 பர்த்துக்கு அது எல்லாமே டோட்டலாக வாங்கிக்கிறாங்க. बाप की प्रॉपर्टी लेकर फिर उनसे श्राद्ध आदि खिलाते हैं, दान पुण्य करते हैं. லௌகிகத்தில் அப்பாட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கிறாங்க. முக்கியமாக அது இறந்ததுக்கு அப்புறம் மெயின் வந்து சொத்து பிரச்சனை தான். அந்த சரீரத்தை கூட எடுக்கிறாங்களோ இல்லையோ சொத்து தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கு. எப்படியோ வாங்கிக்கிறாங்க. சொத்து நிறைய கிடைச்சது அப்படின்னா ஸ்ராதம் அதெல்லாம் வந்து நல்ல விதிபூர்வமாக பண்றாங்க. धर्मशाला मंदिर आदि बनाएंगे तो उस पर बाप का नाम रखेंगे. அப்பா நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தர்மசாலா அதெல்லாம் சத்திரம்லாம் கட்டுறாங்க, அப்பாவோட பேரை வைப்பாங்க. அவர் நல்லா கவனிச்சிருக்கிறாரு, நல்லா செஞ்சு இருக்கிறாரு அப்படின்னா அவரோட பேரை வைப்பாங்க. அந்த அவங்க என்ன செய்யறாங்களோ நல்லது, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அதுக்கு அவங்க அப்பாவோட பேரை வைப்பாங்க. தர்மசாலா கட்டுறாங்கன்னா அவரோட பேரை வைப்பாங்க. அல்லது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட்டுறாங்கன்னா அவங்க தந்தையோடைய நினைவு சின்னம் அவங்களோட பெயரை வைக்கிறாங்க.
क्योंकि उससे प्रॉपर्टी मिली उनके लिए तो जरूर करना चाहिए ना. ஏன்னா அவர் தான் அதெல்லாம் கொடுத்தாரு, அதனால ரிட்டர்ன் பண்றாங்க. वो भी सौदा हो गया. இது கூட ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்பாட்ட இருந்து வாங்கினாங்க, அவர் பேரை வந்து வைக்கிறாங்க அந்த பில்டிங் மேல. ये सब है जिस्मानी बातें. இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். अभी बाप कहते हैं बीती को சித்வோ நெஹே. இப்போ சிவ பாபா சொல்றாரு, நீங்க பாஸ்ட் நினைச்சு பார்க்காதீங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. உல்டி சுல்டி கோய் பார்த்து சுனோ நெஹே. யாரை பத்தி நெகட்டிவா யாராவது சொன்னா காதால கேட்காதீங்க. யாரை பற்றியும் நெகட்டிவான விஷயங்களை காதுல கேட்காதீங்க. ஏன்னா கேட்டுட்டா நினைப்பீங்க, நினைச்சா சொல்லுவீங்க. கேட்டது ஒரு பாவம், நினைக்கிறது ரெண்டாவது பாவம், சொல்றது மூணாவது பாவம். ஏற்கனவே தலைக்கு மேல ஏகப்பட்ட பாவம் இருக்கு. இது குறைக்கிறதுக்காக தான் பிகே ஆயிருக்கிறீங்க. அதிகப்படுத்திக்கலாமா? அப்புறம் மனசு பாரம் ஆயிடுச்சுன்னா யாரு காரணம்? उल्टे सुल्टे कोई प्रश्न पूछे तो बोलो, इन बातों में जाने की दरकार नहीं. சில பேர் நெகட்டிவா பேசுறது சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. அப்படியே தான் பேசுவாங்க, கலியுக சம்ஸ்காரம். அதே மாதிரி கேள்வியெல்லாம் கூட கேட்பாங்க. அப்படின்னா இந்த விஷயங்கள்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. இது எனக்கு அவசியமே இல்லை. தும் பலே பாப்கோ யாது கரோ. உனக்கு இவ்வளோ பிரச்சனையா, அவ்வளோ நினைய அதிகமா பாபாவை. ரொம்ப பிரச்சனைனா ரொம்ப யோகா பண்ணுங்க, இது மட்டும் சொல்லி கொடுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் கடவுளை நினைக்கிறது மட்டும்தான். பாரத் கா பிராச்சீன ராஜ் யோக நாமி கிராமி. நாம நினைக்கிறோம் இவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன், அவங்களால தான் கஷ்டப்படுறேன், இவங்க தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். உண்மையிலே அவங்க தான் காரணமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. அந்த நேரத்துல மறந்து போயிடுது நம்ம கர்ம கணக்கெல்லாம். அப்புறம் இந்த மேலே பார்த்து அவரை வேற திட்டுறோம், உனக்கு எவ்வளோ பக்தி பண்ணியிருப்பேன், நீயே நம்மளை இப்படி பண்றியே அப்படின்னு அவரையும் திட்டுறோம், மனுஷங்களையும் காரணம் காட்டுறோம். ஒரு நிமிஷம், 3 விரல் யாரை பார்க்குது? ஒன்வே டிராஃபிக் இவ்வளோ நாளா கடவுளையும் திட்டினோம், மனுஷங்களையும் திட்டினோம். இப்போ அவர் பேச மாட்டாருன்னு நினச்சிட்டோம், இப்போ அவர் பேசுகிறாரு. 3 விரல் யாரை பார்க்குது? உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னோட எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் செய்த விகர்மா, இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் நான் என்ன செஞ்சேனோ அதுதான் காரணம். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி ஆத்மானு புரிஞ்சு கடவுளை நினைங்க. இதுதான் சொல்யூஷன். மனுஷங்களும் காரணம் கிடையாது, கடவுளும் காரணம் கிடையாது, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. சொல்ல மாட்டாருன்னு நினச்சிட்டாங்க போல. அவங்கவுங்க கர்மா தான் காரணம், அதை சரி பண்ணுங்க. பாரத் கா பிராச்சீன் ராஜ் யோக நாமி கிராமி ஹை. பாரத நாட்டின் பழமையான ராஜயோகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. जितना याद करेंगे தெய்வீ குண் தாரன் கரெங்கே உத்தனா ஊஞ்ச் பது பாயங்கே. நீங்க எவ்வளோ பாபாவை நினைக்கிறீங்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்களோ, அவ்வளோ உயர்ந்த பதவியை அவசியம் அடைவீர்கள். யஹ யூனிவர்சிட்டி, இது இறைவனின் பல்கலைக்கழகமாகும். எய்ம் ஆப்ஜெக்ட் கிளியர், குறிக்கோள் கிளியரா கொடுத்துருக்கிறார். இதுதான் எய்ம் ஆப்ஜெக்ட் லக்ஷ்மி நாராயண் ஆகிறது. புருஷாரத்துக்கு ஐசா பண்ணாக, அதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாலே பாஸ் கிடையாது, முயற்சி பண்ணணும். தெய்வீக குண் தாரண் கர்னேக, தேவதை ஆகணும்னா தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கிஸ்கோ துக்கம் நகி தேனா. துக்கம் கொடுக்கிறது தெய்வீக குணமா அசுர குணமா? தெய்வீக குணமா? துக்கம் கொடுப்பது அசுர குணம். குழந்தைங்க துக்கம் கொடுக்கலாமா? வேணாம். மற்றவங்க துக்கம் கொடுத்தாலும் வாங்காதீங்க, நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க. किसको दुख नहीं देना है कोई भी प्रकार का. துக்கம் பலவிதம், எந்த விதத்திலும் துக்கம் கொடுக்காதீங்க. துக்க ஹர்த்தா சுக கர்த்தா பாப்கே பச்சே ஹோனா. யாரோட குழந்தைங்க? பேரை ரிப்பேர் பண்ணிடாதீங்க. நம்மளை கூப்பிட்டதே எதுக்காக? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்பாவா இருக்கிறாரு, அவரோட தொழிலே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறது தான். துக்கம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா?
सो तो सर्विस से मालूम पड़ेगा. நீங்க துக்கம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு சேவையில எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றார். சேவை பண்ணும் பொழுது இந்த ஞானம் யோகம் தாரணை வரைக்கும் தெரியாது உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு, சேவையில பளிச்சுன்னு வெளியில வருது. அதனால யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. பகுத் நயே நயே பி ஆத்தே ஹை, புதுசு புதுசா நிறைய பேர் வராங்க கிளாஸ்க்கு. 25-30 वर्ष वाले से 10-12 दिन के तीखे हो जाते हैं. சில பேர் 25 வருஷம் 30 வருஷமா பிகேவா இருக்கிறாங்க, 10 நாள் பிகேவும் இருக்கிறாங்க. இந்த 10-12 நாள் பிகே 30 வருஷத்தை பீட் பண்ணுது. எப்படி? யோகா பண்ணி. तुम बच्चों को फिर आप समान बनाना है. शिव बाबा சொல்றாரு, குழந்தைகளாகி நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். जब तक ब्राह्मण ना बने तो देवता कैसे बनेंगे. எதுவரை பிராமன் ஆகலையோ அதுவரை தேவதை ஆக முடியாது. இந்த கிளாஸ் கேட்கலன்னா தேவதை ஆக முடியாது. ग्रेट ग्रेट ग्रैंडफादर तो ब्रह्मा है ना. கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆதி தேவ் பிரம்மா. பிரம்மாவுடைய குழந்தை ஆகாத வரைக்கும் தேவதையோட குழந்தை ஆக முடியாது. जो होकर जाते हैं उनका गायन करते रहते हैं, फिर जरूर वह आएंगे. யார் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு புகழ் பாடப்படுது. திரும்பவும் அவங்க வரப்போறாங்க. जो भी त्योहार आदि गाए जाते हैं सब होकर गए हैं फिर होंगे. எந்தெல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா கிருஷ்ணன் வாழ்ந்துட்டு போயிருக்கார். நேத்திக்கு ராம நவமி அப்படின்னா நவமி 9வது இல்லையா? கிருஷ்ணர் 8 சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில் 9வதா வரக்கூடியவர் யாரு? ராம். அவர் 12 பிறவி எடுக்கிறாங்க. அந்த லக்ஷ்மி, அதாவது ராம் சீதாவோட வம்சம் ஆரம்பமாகுது. பாபா சொல்றாரு இவங்களாம் வாழ்ந்ததுனால தான் அதை கொண்டாடுறாங்க பர்த்டே எல்லாம். இஸ் சமய சப் தியோஹார் ஹோ ரஹா ஹை. இங்க என்ன நடக்குதோ சங்கம யுகத்துல இது எல்லாம் பிற்காலத்துல பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. ரக்ஷா பந்தன் ஆதி. சப்கா ராஸ் பாப் சம்சாத்தே ரஹதே ஹை. இந்த ரக்ஷா பந்தன் ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பந்தனத்துல இறைவன் இருக்கிறார். தூய்மையா இருந்தா பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் சங்கமயுகத்தோட நினைவு சின்னம். தும் பாப் கே பச்சே ஹோ தோ பாவன் பி ஜரூர் பன்னா ஹை. நம்ம எல்லாருமே சிவனோட குழந்தைங்க அப்படின்னா தூய்மையும் அவசியம் ஆக வேண்டும். பதீத பாவன் பாப் கோ புலாத்தே ஹை தோ பாப் ராஸ்தா பதாத்தே ஹை. பதீத பாவனரை வாருங்கள்னு அவரை தானே கூப்பிட்டீங்க, அவர் வழி காண்பிக்கின்றார். கல்ப கல்ப ஜிஸ்னே வருஷா லியா ஹை வஹி அக்யூரேட் சல்தே ரஹதே ஹை. கல்ப கல்பமா யார் எவ்வளோ ஆஸ்தி வாங்கினாங்களோ துல்லியமாக இப்போவும் வாங்குவாங்க. தும்பி சாட்சி ஹோ தேக்தே ஹோ. நீங்களும் எல்லா விஷயத்தையும் சாட்சியா இருந்து பாருங்க. சில விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க, பார்வையாளனா இருந்து பாருங்க. பாப் தாதா பி சாட்சி ஹோ தேக்தே. நானே சாட்சியா இருந்து பார்க்குறேன். கடவுள் தான் டிராமாவோட இயக்குனர், டைரக்டர் அவர் தான். ஆனால் மனுஷங்க பண்ணுற வேலையை சாட்சியாக பார்த்துட்டு இருக்கிறார். நீங்கள் ஏன் ஓவராக இன்வால்வ் ஆகுறீங்க? நாமளே நம்மளுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும். சாட்சியாக பார்க்குறேன். உங்களுக்கு அரைகுறை ஸ்டோரி தான், அரைகுறை கூட இல்லை. இந்த பர்த்து தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சாட்சியாக பாருங்க. बाप दादा भी साक्षी हो देखते हैं ये कहाँ तक ऊंच पद पा सकते हैं. குழந்தைங்களோட புருஷார்த்தம், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், நடத்தை எல்லாத்தையும் சாட்சி பார்க்குறாரு. இந்த முயற்சிக்கு உங்களுக்கு என்ன பதவி கிடைக்க போகுது? இன்கே கேரக்டர்ஸ் கைசே ஹை. இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அதையும் பார்க்குறாரு. டீச்சர் கோ தோ சப் மாலும் ஹோதா ஹைனா. ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க, கேரக்டர்ஸ் என்னன்னு டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்ம டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு என்ன தெரியாத? இஸ் கித்னி கோ ஆப் சமான் பனாத்தே ஹை. டீச்சர் பார்க்குறாரு இவங்க எவ்வளோ பேரை தனக்கு சமமாக மாத்துறாங்க. கித்னா சமய் யாதுமே ரஹதே ஹை. எவ்வளோ நேரம் நம்மளை நினைக்கிறாங்க.
पहले तो बुद्धि में ये याद रखना चाहिए कि ये गॉड फादरली यूनिवर्सिटी है. முதல்ல ஒரு விஷயம் புத்தியில செட் பண்ணுங்க, இது காட் ஃபாதர் அவருடைய யூனிவர்சிட்டி, மனுஷங்களோட இது கிடையாது. यूनिवर्सिटी है ही नॉलेज के लिए. ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறாங்கன்னா எதுக்காக? ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் படிக்கிறாங்க. वह है हद की यूनिवर्सिटी, அது எல்லைக்குட்பட்ட யூனிவர்சிட்டி. यह है बेहद की, இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. दुर्गति से सद्गति, हेल से हेवन बनाने वाला एक ही बाप है. துர்கதியில் இருப்பவர்களுக்கு சத்கதி, நரகத்தை சொர்க்கமா மாத்துறது, இதெல்லாம் நம்ம வேலை. சிவபாபா சொல்றாரு, இதெல்லாம் மனுஷங்களால பண்ண முடியுமா? बाप की दृष्टि तो सब आत्माओं की तरफ जाती है. சிவபாபா உலகத்தையே பார்க்கிறார், ஆத்மாக்களை பார்க்கிறார், ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறார். சப்கா கல்யாண் கர்னா ஹை, அவருடைய எய்மே எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அந்த எண்ணத்தோட தான் பார்க்கிறார். வாபஸ் லே ஜானா ஹை, வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். न सिर्फ तुमको परंतु सारी वर्ल्ड के आत्माओं को याद करते होंगे. शिव बाबा இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. பிகேஸ மட்டும் பாப்பாரா, நான் பிகேஸையும் சேர்த்து பாப்பாரா? உலகத்தை பாப்பேன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல இருந்து உலகத்தை பார்க்க முடியாது. நீங்க சயின்ஸ்ல எவ்வளோ கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல இருந்து உலகத்திட்டே பேசுறீங்க. இது சைலன்ஸோட பவர். இருக்கிற இடத்துல இருந்து உலகத்தை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது அவரால். உஸ்மே படாத்தை பட்சம், உலகத்தை பார்த்தாலும் பாடம் எடுக்கிறது குழந்தைகளுக்கு மட்டும்தான். ये भी समझते हो जैसे नंबरवार जो आए हैं वो फिर जाएंगे भी ऐसे. இது கூட உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க வரிசை கிரமம் தான். வரிசை கிரமமா வராங்கன்னா போகும்போதும் வரிசை கிரமமா தான் போவாங்க. சப் ஆத்மாயை நம்பர்வார் ஆத்தி है, எல்லா ஆத்மாக்களும் வரிசை கிரமமாகத்தான் வருவார்கள். तुम भी नंबरवार कैसे जाएंगे ये सब समझाया जाता है. இப்போ நீங்கள் கூட வரிசை கிரமமா எப்படி போக போறீங்க அதையும் கடவுளை உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. கல்ப பலே ஜோ ஹுவா ஹை வஹி ஹோகா, போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த கல்பத்துல நடக்க போகுது. ये भी तुमको समझाया जाता है तुम फिर कैसे नई दुनिया में आएंगे. இது கூட கடவுள் புரிய வைக்கிறாரு, நீங்க எப்படி புது உலகத்துல வரப்போறீங்க. नंबर वार जो नई दुनिया में आते हैं उनको ही समझाया जाता है. வரிசை கிரமமாகத்தான் வரப்போறீங்க, அவங்களுக்கு தான் பாபா ஞானத்தை புரிய வைக்கிறார். तुम बच्चे बाप को जानने से अपने धर्म को और सब धर्म के सारे जाड़ को जान जाते हो. நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. கல்ப விருட்ச மரத்துக்கு விதையாக சிவ்னா விதைன்னு ஒரு அர்த்தம். விதை தெரிஞ்சிட்டீங்கன்னா விருட்சமே தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல உங்க ரிலீஜியனோட பேரை மறந்து போயிட்டீங்க. உங்க தர்மத்தை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப எல்லா தர்மத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா மூதாதையர் எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆதாரமா இருக்கிறீங்க. இஸ்மே குச் பி மாங்கனே கி தர்கார் நஹி ஹை. இதுல முக்கியமான விஷயம், உங்களை வேர்ல உட்கார வச்சிருக்கேன், விதைக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நீங்க போய் இலையிட்ட போய் கேட்கலாமா, இது கூட அதை கூடன்னு கேட்கலாமா? ஆசீர்வாதமே நஹி, கடவுள்கிட்ட கூட கேட்கக்கூடாது. அப்ப மனுஷங்கிட்ட எப்படி கேட்கலாம்? பாபா சொல்றாரு, எங்கிட்ட கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இது கூட நீங்க கேட்கக்கூடாது. ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? ஸ்ரீமத் படி நடந்தா. லிக்தே ஹை பாபா தயா கரோ கிருபா கரோ, லெட்டர் வருது, கடவுளே என் மேல கருணை காட்டுங்கள், கிருபை புரியுங்கள். பாப் தோ குச் பி நஹி கரேங்கே. பாபா சொல்றாரு, நான் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கிருபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கர்மால தான் விஷயமே இருக்கு. பாத்தோ ஐஹிஹ ராஸ்தா பத்தானே, பாபா ஒரு டீச்சரா வந்திருக்கிறாரு, வழி காட்டுறாரு. வழியே தெரியலன்னு சொன்னீங்க, வழி காமிச்சிட்டாரு. இப்போ போறது உங்க கையில இருக்கு. அவங்க உங்களோட புத்தியில செலக்ட் பண்ணணும், நான் நல்லது செய்யணுமா இல்லை கெட்டது செய்யணுமா, துக்கம் கொடுக்கலாமா
சுகம் கொடுக்கலாமா? உங்க கையில, உங்களுக்கு தான் கடவுள் புத்தி கொடுத்துருக்காருல்ல, யூஸ் பண்ணி நல்லது செய்யுங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்க கூட வரும். வழி மட்டும்தான் கடவுள் காட்டுவார். ड्रामा में मेरा पार्ट ही है सबको पावन बनाने का. ட்ராமால நம்மளோட ரோல் என்னன்னா உலகத்தை தூய்மையாக்குறது தான். அதுதான் வந்திருக்கிறாரு. ஐசா ஹி பார்ட் பஜாத்தா ஹூம் ஜெய்சே கல்ப கல்ப பஜாயா ஹை. அப்படிப்பட்ட ரோல் பிளே பண்றாரு. கல்ப கல்பமா என்ன பிளே பண்ணாரோ அதுதான் இப்பவும் பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜோ பாஸ்ட் ஹுவா அச்சாவா புரா ட்ராமா மேத்தா. உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன நடந்து முடிந்து உள்ளதோ, நல்லதும் நடந்திருக்கலாம், கெட்டதும் நடந்திருக்கலாம். இவை அனைத்தும் நாடகத்துல இருந்திருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. சிந்தன் கோயி பாத்துக்கா நெய் கர்னாக. எதை பத்தியும் சிந்தனையும் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஹம் ஆகே படுத்தே ரஹதே ஹை. இப்ப நாம செய்ய வேண்டியது அடுத்த ஸ்டெப் வைக்கிறது. பின்னாடி வர்றதுக்கு இல்லை, முன்னாடி போறதுக்காக நான் என்ன செய்யணும் அதை பற்றி மட்டும் நினைங்க. ஏ பேகதுக்கா ட்ராமா ஹைனா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். சாரா சக்கர பூரா ஹோக்கர் பிர் ரிப்பீட் ஹோகா. இந்த முழு சக்கரம் முழுமை அடையும் பொழுது மீண்டும் ரிப்பீட் ஆகும். ஜோ ஜெய்சா புருஷாரத்து கருத்தே ஹை ஐசா ஹி பது பாத்தே ஹை. யார் எந்த மாதிரியான முயற்சி செய்கின்றார்களோ அந்த மாதிரியான பதவியை அவசியம் அடைவார்கள். மாங்கனேக்கு தர்கார் நெஹி. தயவு செஞ்சு யாசிக்காதீங்க, இதை கொடு அதை கூட. கடவுள்கிட்டே கேட்காதீங்கன்னா மனுஷங்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாமா? பக்தி மார்க்கமே தும்னே அத்தாக மாங்காக. பக்தி மார்க்கத்துல நிறைய கேட்டுட்டீங்க. சபி பைசே கலாஸ் கரு தேத்தே ஹை. பக்தி மார்க்கத்துல கேட்டு கேட்டு இருந்த பைசாவையும் இழந்துட்டு போயிட்டீங்க. எஸ்ஸப ட்ராமா மே பனா ஹுவா ஹை. யார் மேலேயும் தோஷம் இல்லை, இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. பஸ் சிர்ஃப் சம்ஜாத்தே ஹை. என்ன ட்ராமால இருக்குன்ற நாலேஜ கடவுள் உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. आधा कल्प भक्ति करते शास्त्र पढ़ते कितना खर्चा होता है. अरे कल्पमा பக்தி பண்ணீங்க, சாஸ்திரங்கள்லாம் படிச்சிங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க தெரியுமா கடவுளுக்காக? अभी तो तुमको कुछ भी खर्च करने की दरकार नहीं है. கோவிலா கட்டினீங்க, உங்க சொத்தெல்லாம் கோவில போட்டீங்க. பாபா சொல்றாரு நீங்க எதுவுமே செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணி பண்ணி இருந்த செல்வத்தை இழந்து போயிட்டீங்க. இப்ப நீங்க ஒழுங்கா படிங்க. அதுக்குதான் கடவுள் வந்திருக்கிறாரு, பாடம் எடுக்கிறாரு. உங்களுக்கு அளவிட முடியாத செல்வத்தை நான் தரேன், இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கூட இல்லாம பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாப்பு தாத்தா ஹைனா. இப்ப கடவுள் வல்லலா இருக்கிறாரு. தாத்தா கோ தர்கார் நெய் ஹை. நம்ம ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க சிவபாபாவோட பாடம் எடுக்கிறதுக்கு. அந்த ஃபீஸ் வாங்கி என்ன பண்ண போறாரு? பரந்தாமத்துல மாளிகை கட்டிக்க போறாரா? அதனால பாபா சொல்றாரு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம வல்லலா வந்திருக்கிறோம், வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. வத்தோ ஆத்தே ஹி ஹை தேனே கே லியே. இறைவன் பூமியில் அவதாரம் செஞ்சதே கொடுக்கறதுக்காக தான். உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு பரந்தாமத்துல இருந்து. ஐசா மத்து சம்சோ கி ஹம்னே சிவ பாபா கோ தியா. சில பேர் நினைக்கிறாங்க நான் உண்டியல பைசா போட்டேன், இந்த சேவைக்கு இவ்வளோ பைசா கொடுத்தேன், அந்த சேவைக்கு அந்த பைசா கொடுத்தேன். பாபா சொல்றாரு நீங்க சிவ பாபாவுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. மத்து சம்ஜோ ஹம்னே சிவ பாபா கோ தியா. நான் தான் சிவ பாபாவுக்கு இந்த பைசா கொடுத்தேன், இல்லாட்டி இந்த சேவை எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கலாமா? நினைக்கலாமா? உங்களுக்கு அந்த பைசா எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யார் கொடுத்தாங்க? எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க? உடலை யார் கொடுத்தது? ப்ரொடியூசர் யாரு? இந்த டிராமாவோட ப்ரொடியூசர் யாரு? நீங்க ப்ரொடியூசர் கொடுப்பீங்களா, ப்ரொடியூசர் உங்களுக்கு கொடுக்குறாரா? நீங்க, அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? நீங்க அவருக்கு கொடுக்கல, அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் நீங்க சேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்குள்ள. அதுக்கு பலனும் அவர் தான் கொடுக்க போறாரு. நீங்க எப்படி நான் கொடுத்தேன்னு சொல்லலாம்? பரந்தாமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா கொடுக்கறதுக்காக? தும் யஹா லேனே ஆயே ஹோனா. இங்க நீங்க வாங்குறதுக்காக தான் வந்திருக்கீங்க.
टीचर के पास स्टूडेंट लेने के लिए आते हैं. ஒரு டீச்சரா கடவுள் வந்திருக்கிறார். ஸ்டூடெண்ட் கல்வி செல்வத்தை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. उस लौकिक बाप टीचर गुरु से तो तुमने घाटा ही पाया. அந்த லௌகிக அப்பா டீச்சர் குரு உங்களுக்கு கடைசியில என்னத்தை கொடுத்தாங்க? நஷ்டத்தை தான் கொடுத்தாங்க. अब बच्चों को श्रीमत पर चलना है तब ही ऊंचे पद पा सकेंगे. இப்ப சிவாபா வந்திருக்கிறாரு. ஸ்ரீமத் படி நடங்க, உயர்ந்த பதவி அடையலாம். शिव बाबा है डबल श्री, तुम बनते हो सिंगल श्री. சிவ தந்தை டபுள் ஸ்ரீ, ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா உங்களை சிங்கிள் ஸ்ரீயா மாத்துறாரு. சிங்கிள் ஸ்ரீ யாரு? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் கஹா ஜாத்தா ஹை. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் ஆக்குறதுக்காக டபுள் ஸ்ரீ வந்திருக்கிறார். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் दो हो गए. श्री लक्ष्मी श्री नारायण ரெண்டு பேர். तुम बनते हो सिंगल श्री. विष्णु को श्री श्री कहेंगे क्योंकि दो ஜாயிண்ட் है. விஷ்ணுவை ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்கலாம். ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் கம்பைண்டா இருக்காங்க, லக்ஷ்மி நாராயண். அதனால டபுள் ஸ்ரீன்னு சொல்லிக்கலாம். फिर भी दोनों को बनाते कौन है? அந்த டபுள் ஸ்ரீ ஆக்குனது யாரு? யார் அவரு? லக்ஷ்மி நாராயண உருவாக்கியவர் யாரு? जो एक ही श्री श्री है. ஒரே ஒரு ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா சிங்கிள் ஸ்ரீ தேவதைகளை உருவாக்குறாரு. இந்த காலத்துல சில சாமியாருங்க ஸ்ரீ இல்ல ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்ஷம் ஸ்ரீயா. லக்ஷம் ஸ்ரீயா உருவாக்குனவர் யாரு? பரமேஸ்வரன். அவரே டபுள் ஸ்ரீயோட நிறுத்துறாரு. அந்த மாதிரிலாம் சில பேரெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க கடவுள் பேர்லாம். आजकल तो श्री लक्ष्मी नारायण श्री सीताराम भी नाम रखवाते हैं. सीतारामनु பேர், லக்ஷ்மி ஒருத்தர் பேர் லக்ஷ்மி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் ஸ்ரீ सीतारामनु பேர் வச்சுக்கிறாங்க. तो बच्चों को ये सब धारण करके खुशी में रहना है. சிவபாபா சொல்ற ஞானத்தை தாரணை பண்ணுங்க. பாஸ்ட் நினைச்சு துக்கப்படுறதுக்கு பதிலா சிவபாபா சொன்னதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. आजकल स्पिरिचुअल कॉन्फ्रेंस भी होते रहते हैं. இந்த காலத்துல ஆன்மீக மாநாடு நாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. परंतु स्पिरिचुअल का अर्थ नहीं समझते. ஆனா முதல்ல ஆன்மீகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? रूहानी नॉलेज तो सिवाय एक के कोई दे न सके. ஆத்மாவை பற்றிய ஞானம் அதுதான் ஆன்மீகம். அதை கொடுக்கறது கடவுளை தவிர மனுஷங்களால முடியாத. பாப்ப சபி ரூஹோं का पाप है. இறைவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். உன்கோ ஸ்பிரிச்சுவல் கஹதே ஹை. அவர்தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்றோம். பிலாசபி கோ பி ஸ்பிரிச்சுவல் கஹ தேதே ஹை. இந்த காலத்து மனுஷங்க இந்த பிலாசபிலாம் இருக்குல்ல, அது கூட ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறாங்க. ये तो समझते हो ये जंगल है, सब एक दो को दुख देते रहते हैं. இந்த உலகமே எப்படி இருக்கு தெரியுமா? முள் நிறைஞ்ச காடு. எங்க காலை வச்சாலும் முழுதான் குத்தம். மனுஷங்க துக்கம் தான் கொடுப்பாங்க. तुम जानते हो अहिंसा परमो देवी देवता धर्म गाया हुआ है. முள் நிறைஞ்ச காட்டை அழிச்சிட்டு சுகம் நிறைஞ்ச கார்டன் ஆஃப் அல்லா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பூந்தோட்டத்தை உருவாக்குவதற்காக இறைவன் அவதரித்திருக்கின்றார். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மத்தை படைக்கின்றார். வஹா கோயி மார் பீட்டு ஹோத்தி நஹி. சத்தியுகத்துல யாரும் சண்டை போட மாட்டாங்க. குஸ்ஸா கர்னா பி ஹிம்சா ஹை. கோவப்படுறது கூட ஹிம்சை கொடுக்கறது தான். फिर सेमी हिंसा कहो कुछ भी कहो. பெரிய ஹிம்சை வந்து காம விகாரம். கோபத்தை செமி ஹிம்சான்னு சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று சொல்லுங்க, அவங்க மொத்தம் ஹிம்சை தானே. ஒரு ஆத்மா நம்ம சொன்ன வார்த்தைகளுக்காக துக்கப்படுதுன்னா அது ஹிம்சை தான். यहाँ तो बिल्कुल अहिंसक बनना है. இங்க நாம வந்து அஹிம்சாவாதியா ஆகிறதுக்காக. कोई भी मनसा वाचा कर्मना खराब बात नहीं होनी चाहिए. சிவபாபா சொல்றாரு, எண்ணம் சொல் செயல்ல நெகட்டிவே இருக்கக்கூடாது. கெட்ட விஷயம் எது இருந்தாலும் அது ஹிம்சை தான். உங்களுக்கு நீங்களே துக்கம் கொடுத்துக்கிறீங்க. कोई पुलिस शादी में काम करते हैं तो उसमें भी युक्ति से काम निकालना है. சில பிகேஸ் போலீஸா இருக்காங்க.
போலீஸ் வந்து இப்போ குற்றவாளி பிடிச்சிட்டாங்க, 2 தட்ட வேண்டியதா இருக்கு, அஹிம்சாவாதியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. போலீஸோட பிகே என்ன பண்ணலாம்? குற்றவாளி அவரை 2 அடி அடிச்சாதான் உண்மையை சொல்ல போறாரு. அது எப்படி நடந்துக்கணும்? அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? பிகே நான் பிகேக்கு பிரச்சனையே இல்லை. பிகே உள்ள நாலேஜ் இறங்கிடுச்சு. இப்போ குற்றவாளி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம்? இம்சை பண்ணலாமா? 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 யுக்தி சே காம் நிக்கால்னாக நீங்க அன்பா பேசுங்க பாபா நினைவில், அவங்க உண்மையை சொல்லுவாங்க. உங்க கையில இருக்கு. யுக்தியா வேலை வாங்குங்க. அடிச்சா கூட சில பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க பாபா நினைவுல நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் கரெக்டா உண்மையை சொல்லுவாங்க. பாபாவை யூஸ் பண்ணுங்க, யுக்தியா நடந்துக்கோங்க. जहां तक हो सके प्यार से काम निकालना चाहिए. நீங்க போலீஸ்ல வேலை பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க கேடயமா அன்பை யூஸ் பண்ணுங்க, கோபத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அடிதடியில இறங்காதீங்க, அன்பா கேளுங்க. பாபா நினைவுல இருந்து அன்பா கேளுங்க, சொல்லுவாங்க. எங்க போயிடுவாங்க? பாபா சொல்ல வைப்பார். ஆனா அன்புன்ற ஆயுதத்தை யூஸ் பண்ணுங்க. बाबा का अपना अनुभव है, प्यार से अपना काम निकाल लेते हैं. பிரம்மா பாபா என்ன பண்ண தெரியுமா? ஒரு வார்த்தை, ஒரு பிகேஸை கூட ஒரு வார்த்தை அவர் சின்ன வயசுலேயே முன்னாடி லௌகீகத்துல அவங்க குழந்தைகளை கூட அவர் திட்டினதே கிடையாதான். எல்லாரையும் அன்பா தான் வேலை வாங்கி இருக்கிறாரு பிரம்மா பாபா. நாலேஜே கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்புன்ற சாதனத்தை யூஸ் பண்ணுங்க, கோபத்தை யூஸ் பண்ணாதீங்க. இஸ்மே படி யுக்தி சாகியே. இது கொஞ்சம் யுக்தியா நடந்துக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல யாருக்கும் ஹிம்சை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும்? வேலையும் நடக்கணும், உண்மையும் வரவழைக்கணும், ஆனா ஹிம்சையும் பண்ணக்கூடாது. बड़ा प्यार से किसको समझाना है, कैसे एक का 100 गुना दंड पड़ता है. அன்பா புரிய வைங்க. அந்த குற்றவாளிகள் உண்மையை சொல்லாம இருக்கிறாங்கன்னா, இது பார்ப்பா, நீ சொல்லலைன்னா 1க்கு 100 மடங்கு கர்மா பனிஷ்மெண்ட் கொடுக்கும். நீங்க கடவுளுக்கு உண்மையா சொல்லிட்டீங்கன்னா 1க்கு 1 முடிஞ்சிடும். ஓப்பனா சொல்லுங்க, தைரியமா அன்புன்ற சாதனத்தை யூஸ் பண்ணி வேலை வாங்க. अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार फर्स्ट पॉइंट, हम दुख हरता सुख करता बाप के बच्चे हैं. நாம் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய இறைவனின் குழந்தைகள் ஆவோம். इसलिए किसी को भी दुख नहीं देना है. யாரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்காதீங்க. एम ऑब्जेक्ट को सामने रख देवी गुण धारण करने हैं. தப்பு செஞ்ச குற்றவாளியே தண்டிக்காதீங்கன்னு கடவுள் சொல்றார். நல்லவங்கள துக்கம் கொடுக்கலாமா? அவசரப்பட்டு பேசலாமா? கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. கர்ம பிலாசபி ரொம்ப ஆழமானது. எய்ம் ஆப்ஜெக்ட் ஞாபகத்துல வைங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. ஆப் சமான் பனானிக்கு சேவா கர்னி ஹை. தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். 2வது பாயிண்ட், ड्रामा के हर पार्ट को जानते हुए कोई भी बात बीती बात का चिंतन नहीं करना है. ட்ராமாவில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன நடந்ததோ ட்ராமாவில் இருந்ததுனால நடந்தது. அதனால பாஸ்ட் விஷயங்களை அடிக்கடி நினச்சி கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மன்சா வாச்சா கர்மனா கோய் கராப கரம் நா ஹோ. பிகே ஆனதுக்கு அப்புறமா எண்ணம் சொல் செயல் மூலமா எந்த தவறான செயலை கண்டிப்பா செய்யக்கூடாது. ये ध्यान देकर डबल अहिंसक பண்ணா है. அட்டென்ஷன் வைங்க. நாம பாபா குழந்தை ஆயிட்டோம், பாபா நம்மளை காப்பாத்திடுவாரு இல்லை,
நான் பி கேஸ்க்கு 1 மடங்கு பனிஷ்மெண்ட்டு, பி கேஸ்க்கு 100 மடங்கு. கொஞ்சம் கவனமா இருங்க கர்மா பிலாசபி மேல. வரதான் एक बाप को कंपेनियन बनाने वा उसी कंपनी में रहने वाले संपूर्ण पवित्र आत्मा भव. ஒரு சிவ தந்தையை துணைவனாக ஆக்கிக் கொண்டு அவருடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய முழுமையான தூய்மையானவர்கள் ஆகுக. संपूर्ण पवित्र आत्मा वह है जिसके संकल्प और स्वप्न में भी ब्रह्मचर्य की धारणा हो. संपूर्ण पवित्र आत्माக்கள் பாபா சொல்றாரு, எண்ணம் மட்டும் இல்ல, கனவுல கூட தூய்மை, சம்பூர்ண தூய்மை இருக்க வேண்டும். கனவுல கூட जो हर कदम में ब्रह्मा बाप के आचरण पर चलने वाले हो. பிரம்மாச்சாரி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எண்ணம் சொல் செயல்ல பிரம்மா பாபா எப்படி நடந்துட்டாரு அவரை மாதிரி நடக்கக்கூடியவர்கள். पवित्रता का अर्थ है सदा बाप को कंपेनियन बनाना. தூய்மையினுடைய அர்த்தமே என்ன? இறைவனை உங்களுடைய துணைவனா வச்சுக்கோங்க. और बाप की कंपनी में ही रहना है. மேலும் இறைவனோட கம்பெனியில இருங்க, அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். संगठन की कंपनी परिवार के स्नेह की मर्यादा अलग चीज है, लेकिन बाप के कारण ही ये संगठन के स्नेह की कंपनी है. पर ஈஸ்வரிய பரிவாரம் இது சங்கடன், இதனால உங்களுக்கு அன்பு கிடைக்குது, கோஆபரேஷன் கிடைக்குது, நல்ல விஷயம்தான். ஆனா ஈஸ்வரனே இல்லைன்னா ஈஸ்வரிய பரிவாரம் எப்படி கிடைச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. பாப் நஹி ஹோதா தோ பரிவார் கஹாं से आता. शिव பாபாவே இல்லைன்னா இந்த ஈஸ்வரனோட பரிவாரம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்? பாப் பீஜ் है, बीज को कभी नहीं बोलना. இறைவன் விதையாக இருக்கின்றார். விதையை ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க. விதைக்கு அட்ராக்ஷன் பண்ண தெரியாது, அது இருக்கிற இடமே தெரியாம குப்தமா இருக்கு. இந்த மனுஷங்க அட்ராக்ஷனோட ஆடம்பரமா இருக்கிறாங்க. இலை பூக்கள் கனிகள்லாம் பார்த்துட்டு விதைய மறந்துடலாமா? மறந்துடலாமா? ஒரு பொழுதும் விதையை மறக்காதீங்க. விதை தான் உங்களுக்கு படி அளந்துட்டு இருக்கு. அந்த இலையோ பூக்களோ அல்லது பழங்களோ உங்களுக்கு கொடுக்காது, விதை கொடுத்துட்டு இருக்கு. அவரை விட்டுறாதீங்க. ஸ்லோகன் சொல்றாரு, किसी के प्रभाव में प्रभावित होने वाले नहीं. ஒவ்வொருத்தர்ட்டும் ஒவ்வொரு விசேஷத்தா இருக்கலாம், அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல போய் மாட்டாதீங்க. அந்த விசேஷத்தாவை கொடுத்தவர் யாரு? அவரை பாருங்க. ज्ञान का प्रभाव डालने वाले போனோம். நாம ஞானத்தினுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தணும், மற்றவங்களை கடவுளோட கனெக்ஷன்ல கொண்டுட்டு போகணும். இதுதான் நாம செய்யணும். மனுஷங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நாம வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. நம்ம எப்பவுமே விதையோடவே இருக்கலாம், நம்ம குப்தமா இருந்துட்டு போலாம் இல்லையா? அது பிரத்யட்சமா இருக்கிற மனுஷங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல போய் மாட்டாதீங்க. இன்றைய அவ்யக்த இஷாரா, एक दो के संस्कारों को जान करके. ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். संस्कारத்தை புரிஞ்சுக்கோங்க. एक दो के स्नेह में एक दो से मिलजुल कर रहना. ये माला के दानों की विशेषता. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அவங்கள திருத்துறது என் வேலை கிடையாது, அவங்கள திருத்துறது கடவுளோட வேலை. நான் என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதுதான் நான் செய்ய வேண்டியது. ஒரு மாலையில மணியா இருக்கணும்னா முன்ன இருக்கிற மணி அடுத்த மணி 2 மணியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்பதான் மாலையில உட்கார முடியும். लेकिन एक दो के स्नेही तब बनेंगे जब संस्कार और संकल्पों को एक दो से मिलाएंगे. எப்ப நாம எல்லாருக்கும் பிரியமானவர்கள் ஆக முடியும்னா, பிரியமான சிவபாபாவோட சம்ஸ்காரமும் என்னோட இதுவும் ஒன்னா மாறணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பார்த்து மற்றவங்க மாறணும். அதுக்கப்புறம் தான் அந்த சம்ஸ்கார ராஸ் வரும். इसके लिए सरलता का गुण धारण करो. இதுக்கு கொஞ்சம் சரள சுபாவம் தேவைப்படுது. சரளமா ஈஸி நேச்சரா மாறுங்க. எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கோங்க. சரி, இவங்க அப்படிதானா, சத்தியுகத்துக்கு இவங்க வரவே போறதில்லை,
ஆனால் நாம ஈஸ்வரிய பரிவாரம் திரேதாயகத்துக்கு வர ஆத்மா. இப்போ ராமருக்கு இவ்வளோ கோவில் கட்டுறாங்கல்ல, 33 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் எவ்வளோ பெருமையாக பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ செலவு வச்சு எவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்கிட்டையும் அன்பா இருங்க இல்லையா? எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. புருஷார்த்தம் 100 மார்க் வாங்கினாலும், இப்போ கடவுளே பாருங்க, 0 மார்க் வாங்குறவங்க மேலே கூட ஸ்ரீபாபாவுடைய அன்பு குறையாது. ஒரு உண்மையான பேரண்ட்ஸு 100 மார்க் வாங்குற குழந்தை மேலே தான் அன்பு செய்வாங்களா? 0 மார்க் வாங்கினா நீங்கள் குழந்தைகள் வீட்டுக்கே சேர்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அடிக்க கூட செய்வாங்க. ஆனாலும் எதுக்காக? அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான். ஆனால் அந்த அன்பு இருக்குமா இருக்காதா? அப்போ கடவுள் எல்லா குழந்தைங்க மேலேயும் ஒரே மாதிரி அன்பு வச்சுருக்காரு. நீங்கள் கூட கொஞ்சம் கற்றுக்கோங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. அவங்கவுங்க புருஷார்த்தம் அவங்கவுங்க பதவிக்கு ஆதாரமாக இருக்க போகுது. அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது கடவுளோட வேலை இல்லையா? அவங்கவுங்க புருஷார்த்தத்திற்கு உரிய பதவி அவங்கவுங்களுக்கு அவரு கொடுக்க போறாரு. அவரே எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறாரு. நாம 100 மார்க் வாங்கினாலும் சரி, 0 மார்க் வாங்கினாலும் சரி, நம்ம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி எப்படி இறைவன் அன்பு செலுத்துறாரோ அந்த மாதிரி நம்ம செலுத்த வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.